லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வணக்கம் அறிவு. வணக்கம் அழகு. பீகார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தொடர்ந்து அரசியல் ரீதியா லைம்லைட்ல இருந்துட்டே இருக்கிறவர். தேசிய அரசியல்ல அவரோட அரசியல் நகர்வுகளாகட்டும், கூட்டணி மாற்றங்கள், இந்த மாதிரி பல அரசியல் ரீதியான நிகழ்வுகள்ல தொடர்ந்து லைம்லைட்ல இருந்துட்டு வரவர். இப்ப சமீபத்துல கூட பீகார்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலம் இடிஞ்சு விழுற சம்பவங்கள்லாம் அவர் நோக்கி தான் கேள்வி எழுந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இப்ப வந்து அவரோட கட்சியில இணைஞ்சிருக்காரு. இவர் தான் நிதிஷ்குமாரோட வாரிசா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேச்சு பரபரப்பா தேசிய அளவுல போயிட்டு இருக்கு. இந்த ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா மணிஷ் வர்மா இவரோட பேரு. இவர் 2016 இருந்து 2021 வரைக்கும் நிதிஷ்குமாரோட செக்ரட்டரியா இருந்திருக்காரு. 21க்கு அப்புறம் நம்ம நிறைய ஐஏஎஸ் பாக்குறோம் இல்லையா, அப்போ அந்த ஐஏஎஸ் பதவியை விட்டு அரசியல சேர்ந்து கட்சி பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இவரும் 2021க்கு அப்புறம் அவரோட பதவியை விட்டு விலகி இப்போ அபிஷியலா நிதிஷ்குமாரோட கட்சியில சேர்ந்திருக்காரு. இதுதான் ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருடம் பீகார்ல தேர்தல் நடக்க போகுது இல்லையா, இந்த சமயத்துல நிதிஷ்குமாரோட வாரிசு இவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ரீதியில ஒரு பெரிய தகவல் வருது. இதுக்கு என்ன ஒரு அறிகுறி சொல்றாங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடியவங்கன்னா, மணிஷ் வர்மாவும் நிதிஷ்குமாரோட கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான், அதனால நிதிஷ்குமார் இவருக்கு அதிகமா வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதுல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலமாகவே ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அரசியல் வாரிசா மாறக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உதாரணத்திற்கு சொல்லணும்னா சமீபத்திய உதாரணம் ஒடிசால நவீன் பட்நாயக்கோட அரசியல் வாரிசா வர்றதுக்கு வி.கே. பாண்டியன் அந்த அளவுக்கு இருந்தார் இல்லையா. இப்போ நவீன் பட்நாயக்கோட கட்சி படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாரு. இதே நிலையில தான் மணிஷ் வர்மா இப்போ வந்து ஒரு பெரிய லைம்லைட்ல வந்திருக்காரு. இவர் தான் நிதிஷ்குமாரோட அடுத்த அரசியல் வாரிசான்றதை நமக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பீகார் தேர்தல் நெருங்க அவருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா, இல்ல ஒடிசா மாதிரியே பீகார்ல நடக்க போகுதா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். பீகார்ல உள்ள கட்சிக்குள்ள இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பீகாரினுடைய மக்கள் மத்தியில நீங்க சொன்னது போல பாலங்கள் இடிந்து விடுறது வந்து பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. பீகார் மட்டுமின்றி நாடு முழுவதுமே இது பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. இதுக்கு ஒரு குழுலாம் அமைச்சிருக்காங்க. இப்ப அதை ஆய்வு பண்ணணும், உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில பீகார்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுவும் ஐஏஎஸ் தொடர்பான ஒரு சம்பவம் தான். இது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ட்விட்டர்ல அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோன்னா, கங்கா பாதை அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. பீகார்ல ஒரு நெடுஞ்சாலை திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கான கட்டமைப்பு பணிகள் அதெல்லாம் குறித்து ஆய்வு பண்றது, பேசுறது, ஆலோசனை நடத்துறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்படிதான் ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல பீகாரினுடைய முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பங்கேற்று இருக்காங்க. இதே போல அந்த கட்டுமான பணியினுடைய பொறியாளர் அவங்களாமும் தனியார் ஊழியர்கள் இவங்களாமும் அங்கே இருந்திருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இருந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த திட்டத்தை வந்து கங்கன் காட் அப்படின்ற பகுதி வரைக்கும் நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றாங்க. அப்போ உடனே நிதிஷ்குமார் என்ன பண்றாரு, கையெடுத்து கும்பிட்டு, ஐயா சீக்கிரம் அதை முடிங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிங்க, நான் வேணா உங்க காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. இது ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்னு வந்து ஐஏஎஸ் ஆபீசருடைய காலில் விழ போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அந்த தனியார் ஊழியர், அந்த கட்டுமான நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த ஊழியருடைய காலில் விழ போனார் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய வைரலாவும் பேசு பொருளாவும் மாறிட்டு இருக்கு. இதுக்கு அந்த கட்சியில அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் ஒரு கமெண்ட்டும் கொடுத்திருக்காரு. ரொம்ப பலம் அற்ற முதல்வரா நமக்கு இருக்காரு, இங்க இருக்கிற முதல்வர் வந்து ரொம்ப பலமற்றவரா இருக்காரு, எல்லார் காலிலையும் போய் விடுறாரு, அப்படியான ஒரு முதல்வர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக ஐஏஎஸ் ஆபீசரோ தனியார் ஊழியரோ யாரோ இருக்கட்டும், எப்படி ஒரு காலில் போய் விழலாம் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து முதல்வர் பதவியில இருக்காரு. யாரா இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து பேசுறது, பப்ளிக்லயும் சரி பர்சனலாவும் சரி பேசக்கூடாது. இதுதான் ஒரு பெரிய குரலா பீகார்ல இருக்கு. தேஜஸ்வி யாதவ் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியா நிதிஷ் வந்து ஒடுக்கப்படுறாரான்ற சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். இப்போ பீகார்ல பாஜக கை ஓங்கிட்டு இருக்கா அப்படின்ற ரீதியில தொடர்ந்து பார்க்கும் போதுதான் இந்த ஒரு நிகழ்வுமே அதுக்கு ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிதிஷ்குமார் இப்படி தொடர்ந்து சறுக்கிறது, அரசியல் ரீதியா ஒரு பெரிய பின்னடைவா போயிட்டு இருக்கிறது, அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு எந்த மாதிரி முடிவை கொண்டு போய் முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்படிலாம் கூட ஐஏஎஸ் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமா அப்படின்ற ரீதியில ஒரு பெரிய கேள்விக்குறியும் பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மகாராஷ்டிரால ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு வர 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 ஒரு பெரிய பூதமை கிளம்பிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணி ஐஏஎஸ் பதவி ஜாயின் பண்ணாங்க, இந்த மாதிரி சலுகைகள் அனுபவிச்சா இந்த மாதிரி பதவியில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியே எழுந்திருக்கு. நீங்க சொன்னது போல மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மும்பையில் இருக்கக்கூடிய பூனேல 2023 ஒரு ஐஏஎஸ் அப்பாயின்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரைனியா இருக்காங்க, பயிற்சி அதிகாரியா இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து பூஜா கட்கேர் அப்படின்றவங்க அப்பாயின்ட் பண்றாங்க.
இவங்க அதுல சேர்றாங்க இல்லையா, இந்த சேர்றதுலயே பல குளறுபடிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்றாங்க, கிளியர் பண்ணிட்டு அதான் ஐஏஎஸ் ஆகலான்னு பாக்குறப்ப இவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரொம்ப லோ ரேங்க் தான். ஆமா லோ ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ உடனே என்ன பண்றாங்க, நான் மாற்றுத்திறனாளி அப்படின்னு அந்த கோட்டால உள்ள போக பாக்குறாங்க. அந்த கோட்டால உள்ள போகிறதுக்காக அப்ளை பண்றப்ப சரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, உங்களுடைய ரேங்க் நீங்க மாற்றுத்திறனாளின்ற கோட்டாக்குள்ள வரீங்க, ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாற்றுத்திறனாளின்றதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வாங்க, எப்பவுமே எல்லாருக்குமே மெடிக்கல் செக் இருக்கும், மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருக்குமே ஒரு மெடிக்கல் செக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் செக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த டைம்லலாம் இவங்க எனக்கு கோவிட் இருக்கு, என்னால வர முடியாது, அது இதுன்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க. ரொம்ப நீண்ட காலங்கள் கழித்து தான் இவங்க அப்பாயின்மெண்ட்டே ஆயிருக்காங்க. 2023 மார்ச் மாசம் பூனேல பயிற்சி ஆட்சியரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பல சர்ச்சைகள்லாம் அவங்க மேல இருக்கு. நீங்க சொன்னது போல இதுவே ஒரு பெரிய முறைகேடு தான். ஏன்னா முறையா நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னா சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை மீறி அவங்க இந்த ப்ரோட்டோகால்ஸ் மெடிக்கல் டெஸ்ட் எதுவுமே எடுக்காம அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாம அவரோட அப்பா வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இருந்திருக்காரு போல, அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எனக்கு நிறைய சலுகைகள் வேணும், அதாவது யூஸ்ஃபுல்லாவே ஐஏஎஸ்ல ஜாயின் பண்றவங்க 2 வருடங்கள் ப்ரொபேஷன்ல இருப்பாங்க, அந்த 2 ஆண்டுகளுக்கு எந்த சலுகைகளும் உங்களுக்கு கிடையாது. ஆனா இவங்க பல்வேறு சலுகைகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தனி வீடு வாங்கி, அவங்களுக்குன்னு தனி கார் வாங்கி, அந்த கார்ல கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த சைரன் வச்சு போறது, அப்புறம் நிறைய விஐபி சலுகைகள்லாம் அவங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டும் இன்னும் உனக்கு அதிகமாக வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த டார்ச்சர்லாம் தாங்காத கலெக்டர் என்னடா இவங்க இப்படி பண்றாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு வந்து மாறுதல் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை பண்ணும்போது இவங்க பூனால இருந்து வாசிம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்க. ஸோ இந்த வாசிம் அப்படின்ற இடத்துக்கு மாத்துறாங்க இல்லையா, அங்க மாத்துறப்ப இன்னொரு பிரச்சனையை பண்ணியிருக்காங்க, ஒரு கோல்மால்னே சொல்லலாம், ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்க. அங்க மாத்துறப்ப ஓபிசின்னு அவங்களுடைய கேட்டகரியா அவங்க கொடுக்குறாங்க. ஓபிசி கிரீம் லேயர் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும். ஆனா நீங்க சொன்னது போல இவங்களோட அப்பா ஏற்கனவே ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர், அவருக்கு பெரிய இதுலாம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. இது போக அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வேட்புமனுல அவர்கிட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறதாவும் கணக்கு காமிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பூதாகரமா இந்த விஷயங்கள் பல பரிணாமங்கள்ல போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கப்ப இன்னைக்கு வாசிம்க்கு அவங்க போயிருக்காங்க. அப்போ அந்த பதவி ஏத்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸை சந்திச்சு பேசுறப்ப இந்த இடத்து மக்களுக்கு சேவை செய்தல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது போக இந்த குற்றச்சாட்டுலாம் இருந்ததுல இது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு எழுப்பும் போதோ கவர்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு, இது குறித்தெல்லாம் நான் இப்ப பேசக்கூடாது, அதன் காரணமா நான் இப்ப பேசல அப்படின்னு இந்த சம்பவத்தெல்லாம் கடந்து நகர்ந்து போயிருக்காங்க. இதுல சோசியல் மீடியா கமெண்ட்ஸே வருது, இந்த ரூலை ஞாபகம் வச்சிருக்கீங்க, பல ரூலை மறந்துட்டு தான் ஐஏஎஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மீது விசாரணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கை எழுந்திருக்கு. விசாரணை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்படியான சம்பவங்கள்லாம் இங்க நடந்துகிட்டே இருக்கப்ப ஜம்மு காஷ்மீர்ல ஒரு முக்கியமான சம்பவம் இன்று காலை, விடியற் காலை அல்லது நம்ம பேச்சு வழக்குல சொல்லணும் அப்படின்னம்னா நேற்றைய நடு இரவு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரினுடைய பார் கவுன்சில் இருக்கும் இல்லையா, அதனுடைய முன்னாள் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான ஒருவரை வந்து நைட்டோட நைட்டா அந்த 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கு ஜம்மு காஷ்மீர் போலீஸ். கைது செய்யப்பட்டவர் வந்து நசீர் அகமது ரோங்கா அப்படின்ற நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு லாயர் நம்ம சொன்னது போல. இவர் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றது எந்த விவரமும் இல்லை. இந்த விஷயம் நேற்று நைட்டு, அதாவது நடுநிசியில 1:30 கைது பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில தான் விஷயங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க பையன் உமேர் தான் வந்து இது வெளியே சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அப்பாவை நேற்று நைட்டு 1:30 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் வாரண்ட் கூட இல்ல போலீஸ் கிட்ட, எந்த அடிப்படையில கைது பண்றாங்க அப்படின்ற எந்த அரெஸ்ட் வாரண்ட்டுமே இல்ல, அப்படியே தான் கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க, அவர் உடல்நிலை சரியில்லாதவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எந்த சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருக்காங்க. இவரு ரொம்ப தொடர்ந்து இந்த ஆர்டிகல் 370 இருக்கு இல்லையா, சிறப்பு அந்தஸ்து காஷ்மீர் கொடுத்தது, இதை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சுதான் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க மகன் உட்பட
பல பேர் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மேல. இந்த அரெஸ்ட் வந்து ரொம்ப பெரிய சென்சேஷனா மாறி இருக்கு. உள்ளபடியே பேசணும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மக்கள் எல்லாமே மத்திய பாஜக அரசு மேல ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தனி சட்டசபை கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு மாநில அமைப்பு எதுவுமே இல்லாம நீங்க ஃபுல்லா பறிச்சிட்டீங்க. அந்த குமரலோட வெளிப்பாடு தான் இந்த தேர்தலை எதிரொலிச்சது. மோஸ்ட்லி காஷ்மீர்ல வந்து பாஜக இந்த வட்டி ரொம்ப போட்டி போடல, பிரச்சாரம் அதிகமா பண்ணல. ஏன்னா அந்த குமரல் வந்து தொடர்ந்து அந்த மக்களிடையே இருக்கும்போது தான் இப்படி ஒரு கைது அரங்கேறி இருக்கும்போது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இதை தொடர்ந்து மக்கள் அங்கே வந்து அவரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதில் வந்து தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது திரிபுராவில் ஒரு பெரிய மனதை உழுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இப்படி இல்லாமே ஒரு மாணவ சமூகத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு முறைகேடு போயிட்டு இருக்கா, மாணவர்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களான்ற அளவுக்கு ஒரு பெரிய கேள்வி நாடு அளவில் எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா திரிபுராவில் வந்து சமீப காலமாகவே அதிகமான எய்ட்ஸ் பாதிப்புகள் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வச்சு அங்கே ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. 2007 இருந்து 2024 இந்த 17 ஆண்டு காலத்தில் மட்டும் 828 மாணவர்கள் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. இதில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்தும் போயிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 220 பள்ளிகள், 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் தான் இந்த எய்ட்ஸ் பாதிப்பு நடந்துட்டு இருக்கு இந்த 17 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா. இதில் பெருவாரியான மாணவர்கள் ரொம்ப பணக்கார பேக்ரவுண்ட் வந்திருக்காங்க. சில பேரோட குடும்பத்தில் அரசு அதிகாரிகள் வேலையில் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப பணபலம் பொருந்திய மாணவர்கள்லாம் தொடர்ந்து இந்த போதை பழக்கத்தை அடிமையாக போய் இதில் எய்ட்ஸ் பாதிப்புனால இப்போ பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த போதை ஊசி போடுறதாலையும் இல்லை போதை பழக்கங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஈடுபடுறதாலையும் இந்த எய்ட்ஸ் பாதிப்புன்றது ரொம்ப வீரியமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் திரிபுராவில். இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாநிலமே அலர்ட் ஆகி இங்கிருந்து வெளியில போயிருப்பாங்கல்ல, அதர் ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த மாணவர்கள்லாம் திரும்பி உடனே திரிபுராவுக்கு வாங்க அப்படின்ற கோரிக்கையும் வலுத்திருக்கு. இன்னுமே அங்கே தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ரீஹாப் சென்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நிறைய பேர் ட்ரீட் பண்ணுறதாகட்டும், எப்படி மாணவர்களிடையே இந்த அளவுக்கு ஒரு போதை பழக்கம் பரவுச்சு அப்படின்ற ரீதியில் விசாரணை போயிட்டு இருக்கு. இது உள்ளபடியே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான். ஏன்னா 800 நம்பர் வந்து ரொம்ப சாதாரண நம்பர்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட இவ்வளோ மாணவர்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படுறது இந்தியாலேயே ஒரு கேட்டிராத ஒரு சம்பவம் தான் இருக்கு. ஸோ திரிபுராவில் மாணவர்கள் இப்படியான சிக்கல்களில் சிக்கிட்டு இருக்கிறப்ப ஆந்திர பிரதேசத்தில் ரொம்ப கொடுமையான ரொம்ப மோசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சிறார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. வன்கொடுமை பண்ணிட்டு அந்த குழந்தைய கொன்னுட்டு பாடி கிடைச்சா மாட்டிப்போம் அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்த ஒரு கால்வாயில தூக்கி அந்த குழந்தையோட பாடியை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் சமீபத்துல அரங்கேறி இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நந்தியாலா, ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய நந்தியாலா அப்படின்ற மாவட்டத்துல இந்த சிறுமி காணாம போறாங்க. அந்த சிறுமியோட வயசு 8. அவங்க அங்க பக்கத்துல இருக்க பள்ளியில 3ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிறுமி காணாம போறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, பார்க்ல விளையாட போறேன்னு சொல்லி போயிட்டு பார்க்ல விளையாடி இருக்காங்க. திருப்பி வீட்டுக்கு வரல. எப்பயும் பெற்றோர்களுக்கு ஒரு பதற்றம் இருக்குல்ல, அந்த தொடர்ந்து அவங்க தேடுறாங்க, பாப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு. வீட்டுல தேடி பார்த்துட்டு கிடைக்கலனோடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போலீஸ் விசாரிக்கிறப்ப எந்த க்ளூவுமே போலீஸ்க்கு கிடைக்கல. குழந்தை எங்க போச்சு, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, குழந்தையோட துணியை கொண்டு மோப்ப நாய் உதவியோடு தேட பார்க்குறாங்க. அப்படி தேடுறப்ப கரெக்டாக மோப்ப நாய் வந்து அந்த முதல்ல அவங்க அந்த விளையாடிட்டு இருந்தாங்களே பார்க், அங்கே போகுது. அப்புறம் அந்த பார்க்ல இருந்து ஒரு 2 பசங்களோட வீட்டுக்கு போகுது. ஸோ அங்கே போயிட்டு போலீஸ் அவங்க குடும்பத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த பசங்க கரெக்டாக எங்கே போனாங்க அப்படின்லாம் விசாரிக்கிறப்ப இந்த பசங்க 3 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சிறார்கள். அதில் 2 பேருக்கு வந்து 12 வயசு 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஒரு மாணவனுக்கு 13 வயது 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஸோ இந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப, ஆமாம் நாங்கள் வந்து இந்த பார்க்கில் விளையாடிட்டு இருந்தோம், அப்போ அந்த சிறுமியும் இருந்தால், அப்போ நாங்கள் தான் கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணோம், கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணோம். அதுக்கப்புறமா இப்படியே விட்டா குழந்தை போய் வெளியே சொல்லிடும், அந்த பொண்ணு போய் வெளியே சொல்லிடும், இது நமக்கு பிரச்சனை ஆகிடும்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பொண்ணை வந்து கொன்னுட்டோம். அதுக்கப்புறம் பாடி கிடைச்சா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பக்கத்துல இருந்த கால்வாயில தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆந்திரா முழுக்கவே. இந்த பாடி தூக்கி போட்டாங்கன்னு சொன்னால அந்த பாப்பாவுடைய உடம்பை தூக்கி போட்டுட்டோம்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதை இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல, தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. விசாரணையும் ஒரு பக்கம் இன்னும் தீவிரமா போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்க போறாங்கன்றத பார்ப்போம். நிச்சயமா அவங்க கொடுத்த வாக்குமூலத்தால நாடே அதிர்ந்து போயிருக்கணும்னு சொல்லணும். எப்படி இந்த பசங்களுக்கு இப்படி ஒரு மென்டாலிட்டி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ரிப்போர்ட் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை யாரு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு அமெரிக்க அமைப்பு இருக்கு. இந்த அமைப்போட முக்கியமான வேலையே அமெரிக்கால ஜனநாயகத்தோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் மெயினா இந்த அமைப்பு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு.
அதையும் தாண்டி அமெரிக்காலையும் தாண்டி இன்னொரு 5 நாடுகள்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க. 5 நாடுகள்ல ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அத்தாரிட்டேரியன் இண்டெக்ஸ் அப்படின்ற ரீதியில ஒரு பட்டியல் போடுறாங்க. என்ன பட்டியல்னா, அவுட் ஆஃப் 5 அந்த ரேட்டிங் இருக்கும் இல்லையா, 5 மதிப்பெண்ல எந்த நாடு ரொம்ப கம்மியா வாங்குதோ அங்க வந்து ஜனநாயகம் நல்லா இருக்கு, அங்க வந்து சர்வாதிகாரமான போக்கு அங்க இல்ல அப்படின்ற ரீதியில அந்த ரிசர்ச் பண்றாங்க. இந்த ரிசர்ச் வந்து தொடர்ந்து ரேண்டமா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல இந்தியா வந்து 5க்கு 3.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு, இந்தியாவில் ஜனநாயகம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு ஆணித்தரமா ஒரு உண்மையை வெளியே வச்சிருக்காங்க. அமெரிக்காவுமே வந்து 2.1ல இருக்காங்க, பிளஸ் கனடா 1.5 அந்த மாதிரி ரேட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலே இந்தியாவோட ரேட்டிங்ஸ் தான். ஏன்னா அந்த 5-6 நாடுகளில் இந்தியா தான் ரொம்ப மோசமான ரேட்டிங்ல இருக்கு. 3.5ன்றது ரொம்ப மோசமான ரேட்டிங்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான அமைப்புகளா இருக்கும் இல்லையா, ஜனநாயக உரிமைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருது இந்தியால அப்படின்ற ரீதியில ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பாப்போம் அழகு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து நமக்காக பல்வேறு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி அழகு. நன்றி எரிபன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.